அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். தமிழ் சிந்தனையாளர் பேரவையின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த திங்கள் கூடுகை என்பது சென்ற வாரமே நடைபெற்றிருக்க வேண்டும். மழையின் காரணமாக, இயற்கையின் இடைஞ்சல் காரணமாக ஒரு வாரம் கழித்து இன்றைய தினம் காரிக்கிழமை அன்று சிறப்பான முறையிலே கூட்டம் குறைவாக இருந்தாலும் கூட அற்புதமாக தொடங்கி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை மிகவும் ரத்தின சுருக்கமாக ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர் ஆலா இளவல் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அதே போல தோழர் உதயன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் சிந்தனையாளர் பேரவையின் சார்பிலே. ஏனென்று சொன்னால், ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்ற பொழுது அங்கு மேடையில் இருக்கக்கூடிய அந்த இடம் நிரம்பி இருக்குமே, ஆனால் அது சிறப்பாக அமையும், தோற்றத்திற்கு முதல்ல அமையும் என்கின்ற வகையில் கவியரங்கம் தலைப்பு புதிய இந்தியா. அற்புதமான ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல கருத்தரங்க தலைப்பு தமிழகத்தில் தமிழ் கல்வியும் வைதீகமும் என்ற தலைப்பிலே நம்முடைய முனைவர் இளங்கோ அவர்கள் தொல்லியல் ஆய்வாளர், உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் கந்தசாமி நாயுடு ஆடவர் கல்லூரியிலே. கடந்த திங்களிலும் அற்புதமாக அவர் உரையாற்றினார். நேரத்தின் அருமை கருதி மழையின் காரணமாக சுருக்கமாக முடித்து விட்டார். இன்றைய தினம் அந்த தொந்தரவு நிச்சயமாக இருக்காது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அவர் வருகை புரிந்துள்ளார், வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறப்பான உரையை நாம் அனைவரும் கேட்க இருக்கின்றோம். அதே போல அந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை முனைவர் பே. அண்ணாதுரை அவர்கள் இணை பேராசிரியராக தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே, குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவரும் வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இருவர் வந்த பிறகுதான் முக்கியமான பேச்சு அவங்ககிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். கடந்த முறையும் அற்புதமாக ரெண்டு பேருமே சிறப்பான முறையிலே உரையாற்றினார்கள். அந்த வகையிலே இறுதியாக கடைசியாக நன்றி உரை தோழர் ஜீவானந்தம்மா அவர்கள் ஆற்ற இருக்கின்றார்கள் என்பதையும் எடுத்து சொல்லி, கவியரங்க தலைப்பு புதிய இந்தியா. முதல்ல நான் எழுதுன படிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய கூப்பிடுறேன். ஆனால் புதிய இந்தியான்னா என்ன? இந்தியா புதிய இந்தியா என்ன என்ன இருக்கு அதுல? என்ன சப்ஜெக்ட்? புதிய இந்தியானா என்ன? எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் மனதில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்முடைய முக்கியமான தலைவர்களை கேட்டா இது இப்ப இருக்கிறது தான் புதிய இந்தியா கூட சொல்லுவாங்க. சரியா? அதனால அந்த வகையில என்னுடைய பார்வை அப்படின்னு பார்ப்போம்னா, வளர்ச்சி, புதிய இந்தியா என்றால் வளர்ச்சி, வளர்ச்சி நோக்கி வளர்கின்ற நாடு நம்ம நாடு. வளர்ந்த நாடா என்ன? வளர்கின்ற நாடு. அப்போ புதிய இந்தியாவை நோக்கி நம்ம போறோமே அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் இருந்தா புதிய இந்தியா ஆகும்? கல்வியில சிறப்புற்று இருக்கணும். கல்வியில இப்போ வந்து எல்லாரும் காலேஜ் போனா 1000 ரூபாய் கிடைக்கும் சொல்றாங்க. பெண்களுக்கு கொடுத்தாங்க, இப்போ ஆண்களுக்கும் உண்டு இந்த மாதத்துல இருந்து அப்படின்னு சொல்லியாச்சு. அதன் மூலமாவது நம்முடைய கல்வியை வளர்த்துக் கொள்வதற்கு, உயர்நிலை கல்வியை பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. அப்போ அப்படி வருகின்ற பொழுது அதை புதிய இந்தியா படைக்கிறோம் என்று சொல்லலாமா? அல்லது பொருளாதாரம், ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரம், ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் உயர்கின்ற பொழுது, ஏழ்மையிலிருந்து விடுபட்டு மேலோங்கி வளர்கின்ற பொழுது ஒரு புதிய இந்தியாவை நோக்கி நாம் செல்கிறோம் என்று சொல்லலாமா? எப்படி பலவிதமான கோணங்களில் புதிய இந்தியா என்றால் எது? அப்படி என்றால் தொழில்நுட்பத்திலே வளர்ந்து காணப்படுகின்றது. உலக நாடுகளோடு போட்டி போடுகின்ற அளவிற்கு நம்முடைய வளர்ச்சி அறிவியலிலும் சரி விஞ்ஞானத்திலும் காணுகின்ற பொழுது புதிய இந்தியாவை நோக்கி நாம் போகிறோம் என்று சொல்லலாமா? சொல்ல முடியுமா? அப்படிலாம் யோசிக்க தோணுது. அப்போ மதத்திலே நடுநிலையாக இருக்கின்றோமா? அல்ல தீவிர மத கொள்கைகளை கடைபிடிக்கின்றோமா? தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் வந்து மத வெறித்தனம் அதிகமாக இருக்கின்றது. மதத்தை அடிப்படையாக வைத்து கொலைகள் நடக்கின்றது, கற்பழிப்புகள் நடைபெறுகின்றது. மாட்டிறைச்சி சாப்பிட்டால் அவன் சாகடிச்சிடறாங்க. இப்படிப்பட்ட அநீதி நிகழ்கின்றதை எப்படி நாம் புதிய இந்தியாவை நோக்கி நாம் செல்கிறோம் என்று சொல்ல முடியும்? கல்வியில் வளர்ந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் வளர்ந்தாலும் சரி, தொழில்நுட்பத்தில் வளர்ந்தாலும் சரி, மதத்தின் பெயரிலே மிகவும் பின்தங்கி, இது ஒரு கொரோனா நேரங்களில் நினைக்கிறேன், ஒரிசாவில் அனுமாருக்கு ஒரு தீப்பந்தம் ஏற்றும் போது ஃபுல்லா நெருப்பு வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க, உயிர் பலி ஏற்பட்டது. எவ்வளவு கொடுமையான உயிர் பலி. அப்ப எப்படி புதிய இந்தியாவை நோக்கி நாம் போகிறோம் என்று சொல்ல முடியும்? இப்ப சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்துல கூட்ட நெரிசல்ல ஒரு சாமியாரை பார்க்க போய் கூட்ட நெரிசல், குழந்தைகள் முதற்கொண்டு செத்து போனார்களே நூற்றுக்கணக்கான மக்கள், அப்பாவி மக்கள், பிரஜைகள். அப்ப எப்படி புதிய இந்தியாவை நோக்கி
போகிறோம் என்று சொல்ல முடியும். அப்ப எது தடுக்குது புதிய இந்தியாவை? அப்ப என்னுடைய கருத்து என்னவா இருக்கும் என்று சொன்னால், ஒரு கம்யூனிஸ்ட சிந்தாந்தம் வளர்த்தாதான் புதிய இந்தியாவை நோக்கி போக முடியும் என்று சொல்ல முடியுமா? அவர்களுடைய பார்வை. என்னுடைய சிந்தனையில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒவ்வொரு தனி மனிதனுடைய சிந்தனையிலும் முற்போக்கு சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனை, இதெல்லாம் வேணும். தொழில்நுட்பம் வேணும், கல்வி வேணும், பொருளாதாரம் வேணும். இவைகளோடு கூட சிந்தனையில் வளர்ச்சி காணப்படுகின்ற பொழுதுதான், ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்டு அதனை சரியான முறையில் அணுகுகின்ற பொழுது புதிய இந்தியா நோக்கி போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி என் கருத்தை சொல்லி நான் எழுதியதை இந்த இடத்திலே வாசிக்கிறேன். தலைப்பு புதிய இந்தியா. வளர்ச்சியின் பாதையிலே செல்லும் வேகம் வழுக்கி விழாதபடி என்றும் இருக்கட்டும். விழுந்தாலும் உடனே எழும் வகையில் விவேகம் நிறைந்ததாக அங்கு அமையட்டும். வேக தடை அவசியமெனில் அறிவிற்கல்ல, வாழும் வாழ்க்கையில் நன்கு கொள்ளட்டும். வெற்றியின் பார்வையில் நடந்து போகையில் வெற்றாய் போகாமல் அது கொத்தாய் மலரட்டும். கல்வி கற்று வாழ்வில் உயர்ந்து பொருளில் கீர்த்தி நிலையை மனிதன் பிடிக்கட்டும். ஏழ்மை நீங்கி சமதர்மம் உருவாகிட ஏற்றமாய் மனித மூளை சிந்திக்கட்டும். பகுத்தறிவு நிலையை அறிவில் தக்க வைத்து பங்கம் கொள்ளாமல் வானில் பறக்கட்டும். ஊழலற்ற உறுதியை ஏற்படுத்தி நாட்டில் ஊக்கமுடன் சிறக்க நடை பயிலட்டும். அறிவியலில் மேன்மையடைய நடை செலுத்தி அறியாமை அகன்று தொழில்நுட்பம் மேம்படட்டும். சிறைச்சாலை நிரம்பாத சிற்றூராக இருந்து சீர்திருத்த எண்ணங்களை மனதில் வைக்கட்டும். சாதியும் ஒழிந்து சமநிலை பெருகிட சமத்துவபுரம் உண்மையில் எங்கும் அமையட்டும். சாலை வசதிகளை வளப்படுத்தி சாகா நிலையை ஏற்படுத்தி செம்மையான சமபகுதியை உருவாக்கி தரட்டும். மொழியான சமஸ்கிருதத்திற்கு பல கோடி இல்லாமல் மானமான செந்தமிழுக்கு திருகோடி ஆகாமல் பார்க்கட்டும். மயக்கும் மத கொள்கையை உதறி தள்ளி மயக்கா சம கொள்கையின் தலைமை கிடைக்கட்டும். சிந்தனையில் வளர்ச்சி ஏற்பட்டு நாட்டில் சீர்தூக்கி பார்க்கும் தீர்ப்பு வளரட்டும். அற்றது நீங்கி அறிவின் வழி நின்று ஆக்கம் தரும் புதிய இந்தியா உருவாகட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த தோழர்